ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் ஜிஜோ கேகேஆர் விசஸ் பிபிகேஎஸ் மேட்ச் வந்து மழையில கொஞ்சம் நின்னதுனால அது மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. நோ ரிசல்ட் கேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம். மேட்சோட ப்ரிவ்யூ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் விசஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ கவுஹாத்தியில் நடக்குது. ரெண்டு டீம்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதா? ஹர்திக் பாண்டியா ஃபிட் ஆயிட்டாரா? லைக் ஹர்திக் பாண்டியா ஆப்ட் அவுட் தான் அதை பண்ணியிருந்த மாதிரி சொன்னாங்க போன மேட்ச். லைக் இஸ் ஃபிட் தான். ஸோ ம். நாளைக்கு ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. இன்னொரு சேஞ்ச் போல்ட் எனக்கு தெரிஞ்சு ஆட வைப்பாங்கன்னு தோணுது. காம்பினேஷனால தான் போல்ட் போன மேட்ச் ஆடலையே, அது பிளண்டர் பண்ணாங்க. ஸோ போல்ட்டுமே இன்னைக்கு ஆடுவாரு, நாளைக்கு ஆடுவாரு. ஸோ போல்ட் ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு சேஞ்ச் கன்ஃபார்மா இருக்கும் இன் பிளேஸ் ஆஃப் பாஷ். இன்னொரு பிளேயர் தான் மயங்க் மார்க்கண்டே இருக்க போறாங்களா இல்லைன்னா தீபக் சாரான்னு தெரியல. அது போல்ட்டும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் சேர் இல்லைன்னா ஷர்துல் தாக்கூர் யாராவது ஒருத்தர் உட்காருவாங்கன்னு தோணுது. மேபி கவுஹாத்தின்றனால மயங்க் மார்க்கண்டே வேணா ஆப் பண்ணலாம். மயங்க் மார்க்கண்டே தான் போன மேட்ச் ஆடினாரு. ஓகே, டூ சேஞ்ச் போன வேணும்ல, மேட்ச் so ஆடினாரு. அதுதான் சொன்னேன். இன்னொரு ஆப்ஷன். ம். ராபின் பாஷ் உட்கார வச்சுட்டு நீங்க போல்ட் உள்ள கொண்டு வந்துருவீங்க. ஹர்திக் பாண்டியா யாருக்கு பதில் வருவாரு? சோ அதுக்கு சொன்னேன். அது ஷர்துல் பெருசா தாக்கூர் அவங்க இல்லாட்டி தீபக் சார் தான். ஆமா, தீபக் சார் யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கணும். என்னன்னா அவங்க பெருசா யூஸ் பண்ணல மயங்க் மார்க்கண்டேவை. நாளைக்கு கேம்ல கொஞ்சம் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக சொன்னேன். கவுஹாத்தில கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். கவுஹாத்தில மழை பெய்யும் ஆர்ஆர் நாளைக்கு. பொறுத்த ஏன்னா வரைக்கும் எந்த அதுவும் அந்த சேஞ்சஸ் சைடு இருக்காது. கொல்கத்தா சைடு தான் இருக்கு. கரெக்ட். ரெயின் அஃபெக்டட்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுமே. பார்ப்போம் நாளைக்கு. ஆனா நாளைக்கு இந்த அளவுக்கு ரெயின் ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு வந்து 70% கொடுத்துருந்தாங்க ரெயின் ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு மேட்சுக்கு. பட் நாளைக்கு அவ்வளோ பர்சன்ட் இல்லை, 50-15 தான் போட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஷார்ட் அண்ட் கேம் ஆச்சு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ஏதோ ஃபுல் கேம் ஆர் ஷார்ட் அண்ட் கேம் நோ ரிசல்ட்டா முடியாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகே, அப்புறம் மற்றபடி லாஸ்ட் மேட்ச் மும்பை பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்லயுமே கொஞ்சம் டிப் ஆச்சு. லைக் யாருமே ஃப்ரீ ஃப்ளோயினா ஆடல. பட் இன்ஃபேக்ட் ஓல்ட் மேட்ச்லயுமே ஷமி ரிஜியை தவிர்த்து வேற யாரும் ஃப்ரீ ஃப்ளோயினா ஆடல. ஸோ அது பிச் டாக்கினஸா இருந்ததா இல்லைன்னா எம்ஐ லைக் ஃபார்ம் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடலையா, அது ஒரு கொஸ்டின் மார்க். பட் இந்த மேட்சுமே ஆர்ஆர் கிட்ட சம போலிங் அட்டாக் இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. லைக் எல்லா லெஃப்ட் ஆர்ம் பேசர், ரைட் ஆர்ம் பேசர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எல்லாருமே வச்சிருக்காங்க. லைக் லாஸ்ட் போன மேட்ச்ல ஆர்ஆர் துஷார் தேஷ்பாண்டே பயங்கரமா போட்டார் லாஸ்ட் அந்த ஃபைனல் ஓவர். அவர் தான் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருமே நல்ல எஃபெக்டிவா இருந்தாரு. ஸோ இது ஒரு நல்ல போலிங் அட்டாக்கா இருக்கும். விசஸ் ஒரு நல்ல பேட்டிங் டீமா இருக்கிற மும்பை ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும் நாளைக்கு. கரெக்ட் ஆர்ஆர்ல காம்பினேஷன் எதுவும் ஆனாங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர்ஆர் சேம் லெவலா தான் அது இருக்கும். இல்ல எம்ஐ ஆர்ஆர் கோலார் பண்ண சேஞ்சஸ் எதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஆர்ஆர் எம்ஐ சேம் வந்து லெவல் தான். கோலார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன மேட்ச்ல இருந்தே. திரும்ப எதுவும் கோலாறு பண்ணுவாங்களா பண்ணிட்டாங்களா நாளைக்கு 11ல தான் தெரியும். அவங்க டீம் ஆமா. தான் ஆனா நல்லா நாளைக்கு எடுத்துறாங்க. ஒருத்தர் காம்பினேஷன் செட் பண்ணும்போது தான் கரெக்ட். கோலார் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நாளைக்கு ஒரு பிளேயர் எம்ஐ மிஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ராஜஸ்தான்ல டெஃபினட்டா வில் ஜாக்ஸ் நாளைக்கு மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா மும்பை. ஏன்னா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர், மிடில்லுமே எட்மேர் அண்ட் ஜடேஜா, 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஹெவி நாளைக்கு. பிளஸ் பும்ரா லைக் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல போட்டே ஆகணும் நியூ பால். ஏன்னா இந்த ஓப்பனர்ஸ் போக விட்டீங்கன்னா 6 ஓவர்ஸ் 80-90 போயிடும். ஸோ பும்ரா நாளைக்கு எடுத்து ஆகணும். அதுவுமே ஒரு பாயிண்ட் இருக்கு நாளைக்கு மும்பை போலிங்ல. வில்ஜாக்ஸ் ஏன் தான் வரல? என்னதான் பிரச்சனை? எங்க தான் போனாரு? எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இப்ப வரைக்குமே. ஆமா, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. லைக் எம்ஐ சைடுல இருந்து சரி, வில்ஜாக் சைடுல இருந்து சரி, எந்த ஒரு அப்டேட்டுமே ஒன்றும் வரல. வில்ஜாக்ஸுக்கு என்னாச்சு? நீ என்ன ஏதாவது மேட்ச் அப் எதிர்பார்க்குறீங்களா? இவர் விசஸ் இவர், அவர் விசஸ் இவர், அந்த மாதிரி. நான் வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் விசஸ் ரியான் ரிக்கிள்டன், ரோஹித் சர்மா அதை எதிர்பார்க்குறேன். டாப் ஆஃப் த ஆர்டர்ல. நானும் அதான் சொல்லணும்னு வந்தேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர்சஸ் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஏன்னா இப்போ நல்ல கான்டெஸ்டா இருக்கு. ரோஹித் சர்மா வந்து ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே ஆடுவாரு. பிளஸ் அந்த ஷார்ட் பாலும் நல்லா ஆடுவாரு. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அதை மீறி நல்லா போடுவாரா? ஏன்னா போன மேட்சோட கடைசி ஒரு முந்தின ஒரு போட்டு அந்த பீக் ஃபார்ம்ல அந்த கான்ஃபிடன்ஸ்ல வருவாரு. ஸோ ரெண்டு பேரும் இது பண்றது பாக்குறது நல்லா இருக்கும். எம்ஐ ரவி பிஷ்னாக்குமே சைடுல போன லைக் மேட்ச் நல்லா ஒரே ஃபார்ம் ஒரு பண்ணாரு. ஆமா, லைக் அவருக்குமே செம டிப் கிடைச்சிருக்கு ரவி பிஷ்னாக்கு. 4 விக்கெட்ஸ். லைக் அவரால் ஜெயிச்சாங்க அந்த மேட்ச். இந்த மிடில் அந்த 4 விக்கெட்ஸ் எடுக்கலாம். சரி வெங்கட், உங்களோட பர்பிள் கேப் ஹோல்டர் இது பிளேயர் விளாடுவாரா நாளைக்கு? நாளைக்கு உங்க பர்பிள் நாளைக்கு கேப் அவரு. versus உங்க ஆரஞ்சு கேப் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஓவரே இருக்கும் கான்டெஸ்ட். இல்ல அவனுக்கு பிசினஸ் ரெண்டுமே எதிர்த்தாப்புல மோதிக்க போறாங்க அவனுக்கு. உங்களோட பர்பிள் கேப் நாளைக்கு அக்கௌண்ட் ஓபன் உன்னோட ஆரஞ்சு கேப்ப விக்கெட் எடுக்க போறாரு பாரு நாளைக்கு. அக்கௌண்ட் அங்க ஓபன் பண்றேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓஹோ. சொல்லி மனசை திருத்திக்க வேண்டியது. ஆனா நாளைக்கு மும்பை ஒரு சின்ன டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னா
நம்ம தீர அத்ரியில ஆட விட்டுட்டு திலக் வர்மா மிடில் ஆட வைக்கலாமோ, அந்த ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம தீருமே ஒரு பேட் பிளேயர்லாம் கிடையாது. அவர் டாப்ல ஈஸியா ஆடலாம். அவர் இருக்க ஷாட்ஸ் மேக்கிங்க்குலாம். ஸோ திலக் வர்மா மிடில்ல சூப்பரா ஆடுறாரு. இந்தியா டீம்லயே பார்த்துட்டோம் அதை நம்ம. அதனாலதான் நம்ம தீர அத்ரியில போனா அவரால் கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியும். ஏர்லியா ஒரு விக்கெட் போச்சுன்னா. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் பண்ணா இது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எண்டில் எப்படி இருந்தாலுமே அடிக்ட் பண்ண ரூதர்ஃபோர்ட் இருக்காரு. 2 ஃபினிஷர் இருக்காங்க. ஸோ நம்ம தீர கீழே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்ல அது இந்தியாவுக்குமே நம்ம பார்த்தோம். திலக் வர்மா அட் 3 வந்து கொஞ்சம் இன்டிசைசிவா ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால வந்து அவங்கள திலக் வர்மா அட் 5, 6 ஆட ஆரம்பிச்ச அப்புறம் நல்லாவே அட்டாக்கிங்கா ஆடினாரு. ஸோ அந்த இது நீங்களும் எடுக்கலாம்னு சொல்றீங்க அப்போ எம்ஐக்கு. இல்ல எம்ஐ வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை ஃபாலோ பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர இது பண்ண பார்க்க மாட்டாங்க. போன மேட்ச் ரிக்கில்டன் அவுட் ஆனோடனே சூரியகுமார் திலக் வர்மாவை இறக்கி விட்டாங்க. ஸோ அவங்க யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி மாத்தி சூரியகுமார் யாதவ் இல்லாட்டி திலக் வர்மா ஒன் டவுன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நமன்தீர் மேல இறக்கி விட மாட்டாங்க. போன சீசன்ல பண்ணாங்க, இந்த சீசன்ல பண்ற மாதிரி தெரியல. ஆனா பண்ணா நல்லா இருக்கும் நீங்க வெயிட் பண்ணி எதிர்பார்க்கறீங்க. பார்க்கலாம். அது உங்க டீமுக்கு நல்லதுதான். கரெக்ட் தான். ஏன்னா திலக் வர்மா இன்னும் ஒரு இல்ல 1 or சாண்ட்லர் 2 வேற ஃபெயிலியர்ஸ் வந்திருக்காரு. ஸோ வந்தாலே இந்த ஹர்திக் டிசிஷன் பாண்டியா பார்ப்பாங்க. வந்தாருன்னா இன்னும் பேட்டிங் பவர் இல்ல ஆயிடும். இப்ப திலக் வர்மாவை பட் அவங்களுக்கு நம்பர் 5ல ஆட வச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு கீழே 3 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடும். திலக் வர்மா, ரூதர்ஃபோர்டு, சாண்ட்னர் 3 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடும். கீழே கீழே லெஃப்ட் ஹெவி ஆயிடும். அது ஒண்ணும் பார்க்கணும். கரெக்ட் தான். ஆனா சாட்னர் ஒன்னும் லைக் போன மேட்ச்ல மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆனாரு. ஸோ சாட்னர் வச்சு நம்ம பிளான் பண்ண வேண்டாம். மேபி அது 7 வரைக்கும் பிளான் பண்ணலாம். அது 7ல தான் ரூதர்ஃபோர்டோ நம்ம ஜீரோ வருவாங்க. ஸோ அந்த அது 7 வரைக்கும் பிளான் பண்ணாலே போதும். 2 லெஃப்ட் ஹேண்டர் கீழே இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. நிறைய டீம் டாப் 3 ஃபுல்லாவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா பவர் பிளேல டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் இப்போ லைக் ஆல்மோஸ்ட் இவங்களுமே ராஜஸ்தான்மே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எங்கன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி, ராஜஸ்தானுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? எதனா பிரச்சனை இருக்குமா? பும்ராவை ஃபேஸ் பண்றது எல்லா டீமுக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். அதை விட்டுருங்க. மீதி ஏதாவது பும்ராவை ராஜஸ்தானுக்கு எல்லா அவங்க டீமும் டாப் ஆடுறது 3 எனக்கு தான் பிரச்சனையா இருக்கு. விக்கெட் வராம இருக்குது. ராஜஸ்தானோட டாப் 3 ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க இப்போ இருக்குமே. லைக் டாப் 3 சேர்த்து 3 பேர் சேர்ந்து 2 மேட்ச்மே 100 ரன்ஸ் கிட்ட 100 ரன்ஸ் மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால இப்போ இருக்க மிடில் ஆர்டர்ல ரொம்ப ப்ரெஷர் விடல. மேபி அந்த டாப் 3 சீக்கிரமா அவுட் ஆகுனா அப்புறம் தான் லைக் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகும் நமக்கு. ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர். ஏன்னா நீங்க டாப் 3 நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி டாப் 3மே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியான் பராக் இருக்காரு, ஹெட்மயர் இருக்காரு, ஜடேஜா, அதுக்கப்புறம் இல்ல, அப்புறம் ஆர்ச்சர் வந்துடுறாரு. சோ நீங்க டோனால்ட் ஃபெரர் ஆடுனாங்களே, டோனன் ஃபெரேராவும் பெருசா பெரேரா ஒண்ணும் அந்த ஒரு சான்ஸ் மேட்ச் கிடைக்கல. தான், அதுவும் பெருசா ஆடல அவரு, சான்ஸ் கிடைக்கல. சோ ஜடேஜாவுமே வந்து அந்த அந்த ஸ்பாட்ல இன்னும் அக்ரெசிவா ஃபினிஷ் பண்ற ஸ்டேஜ்ல இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு போன மேட்ச் பார்க்கும்போது. ஹெட்மயருமே ஆடுவாரு, ஆனா ரொம்ப எப்படி சொல்றது, நின்னா ரொம்ப நேரம் இந்த கேம் ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆடுற மாதிரி எனக்கு தோணல. சோ வெங்கட் சொன்ன மாதிரி டாப் 3 எடுத்துட்டாங்கன்னா ஆர்ஆருமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர் பிரச்சனையா இருக்கும். மும்பைக்கு வந்து டீம் காம்பினேஷன் கரெக்டா கொண்டு வர்றது வந்து கோளாறா இருக்கும்ங்கிறீங்க. இதுதான் நம்மளோட சம்மரியா இருக்க போகுது இந்த வீடியோக்கு, அப்படிதானே? அவ்வளவுதாங்க அந்த மாதிரி. சாரி, அப்ப நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ பக்தா நம்ம கூட இல்ல, அவர் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க எம்ஐ ஃபேன், நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரெடிக்ஷன் கிங் வெங்கட் சொல்லுங்க. நான் ராஜஸ்தான் இருக்கிற ஃபார்முக்கு ராஜஸ்தான் தான் பேக் பண்ணி ஆவேன். ஸோ அவங்க இந்த 11 பிளேயர்ஸ்ல 11 or 12 பிளேயர்ஸ்ல 3 or 4 இல்ல நான் இந்த மேட்ச்ல போன மேட்ச் நான் எம்ஐ டிசில எம்ஐ தான் பேக் பண்ணேன். இது ஜின்ஸ் இல்ல, நான் எம்ஐஎஸ்எஸ் ஆர்ஆர்ல டெஃபரெண்டா ஆறேன். நான் ஆர்ஆருக்கு எம்ஐ இருக்கிறப்ப ஆர்ஆருக்கு தான் சாம்பியன்ஷிப்புமே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ அந்த சாம்பியன்ஷிப் டீமை நான் ஒரு மேட்சுக்கு ஜெயிப்பாங்கன்னு கூட ப்ரெடிக்ட் பண்ணேன்னா அது தப்பு தானே. ஸோ ஆர்ஆர் சைடு தானா. யோகி, நீங்க எந்த டீம்? நீங்க 2 பேர் ஹரி யோகி. எனக்கு 2 பக்கமும் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எம்ஐ கரெக்ட் காம்பினேஷன் ஆனா ஜெயிச்சிருவாங்க, ஆனா அவங்க கரெக்ட் காம்பினேஷன் ஆடுவாங்க மாட்டாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. கன்ஃபியூஷன்ல இருக்கேன் நான் வேற ஆர்ஆர் தான் நான் சொல்லிடுறேன். நான் வந்து எம்ஐ தான் இது பண்றேன். என்னன்னா ஹெட் டு ஹெட்ல ராஜஸ்தானோட எம்ஐ தான் எப்பயுமே பெஸ்டா இருந்திருக்காங்க. பிளஸ் வந்து நைட்டு மேட்ச்ல அப்போ கொஞ்சம் டெல்லி பிச் மாதிரி ஸ்டிக்கியா இருக்காது பேட்டிங். நீ அந்த இது கோலரா காம்பினேஷன் கொண்டு வந்தா கூட அந்த பேட்டிங் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது எனக்கு ராஜஸ்தானோட. அதனால நான் வந்து எம்ஐ பக்கமே நிக்கிறேன். நம்புறேன் ஹர்திக் பாண்டியா வருவாருன்னு, அதனால நானும் எம்ஐ பக்கம் போறேன். ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா அவ்வளவுதான், முன்னாடியே என் ப்ரெடிக்ஷன் முடிடும். ஸோ 2 எம்ஐ 2 ஆர்ஆர்னு நம்ம போயிருக்கோம். பார்க்கலாம் மேட்ச் முடிஞ்சோடனே என்ன நடக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச், அந்த மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உல்ஃப் வெர்ஸ்.
பாய் Bye. பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்